வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 96ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்னாடி சொன்னா நீங்க சொல்லலாமா? போயிட்டு இருக்காரா பேண்ட் கழுத்து கீழே வந்து காலையிலேயே மங்களகரமாக வீடை வந்து ஒரு 2 ஆகிட்டாங்க. 2 பேர் சேர்ந்துட்டு யார் யாருன்னு பார்த்தோம்னா கானா வினோத் அண்ட் வந்து தர்பீஸ் ஏதோ வந்து குளிக்க போறேன்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே மஸ்ட் அண்ணா அப்படின்னு சொல்லி செத்திக்கிட்டு இருந்தாப்புல. உடனே வந்துட்டு பேண்ட்லாம் கழட்டுது, ஐயோ எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லிட்டாரு போல. ஸோ வந்து அவர் வந்து எனக்கு தெரியும் போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லி தர்பீஸ் சொல்லிட்டாரு போல. தர்பீஸ் சொன்னே, ஐயா உனக்கு நான் நல்லது சொல்றதுக்கா அப்படின்னு சொன்னா நீ என்ன அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து ஆகி போச்சு. இவங்க 2 பேரும் பேசுனதுல வந்துட்டு என்ன அப்படிலாம் பேசுறாரு, நான் பாட்டு குளிக்க போனேன் யாரோரா என்னைய வந்து இப்படி பண்ணிட்டாரு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் வந்து அப்படியே வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அப்படி ஒரு கோளாறு பண்ணி ஒரு கிளப்பி விட்டாங்க. சிறுசா அப்படி பற்ற வச்சதுதான். நீ ஃபுல்லாக அந்த மூலையில் ஒரு பஞ்சாயத்து, இந்த மூலையில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரே சண்டைகள் கோளாறுகள், ஒரு வீடே 2 ஆகிட்டாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இந்த பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க, பா பேண்ட்டை தூக்குப்பா அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிய போடா டென்ஷன்ல இருக்கிறாப்பல இப்போ என் மேலே. அதே நல்லா இருக்கிற வார்த்தைகள் பிடிக்கல, 2 பேருமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சாயத்துக்காக திவ்யாவும் வினோத்தும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே 2 பேருக்குமே வந்து இந்த கலாய்க்கிற வார்த்தைகள் வந்து விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி அஃபென்ஸாக போகுதுன்னா வேணாம் விட்டுருங்க, என்ன இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, அந்த மாதிரி நார்மலாக விட்டுட்டு அதை இது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்துக்கு வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நல்லது தான். அது பிடிக்கல ஏதாவது ஒன்று இப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆகுதுன்னா அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அதை தான் வந்து திவ்யா வந்து கானவனத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து அது ஒரு மாதிரி பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து வெளியே போய் தர்பீஸ் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. அடுத்து இதையே வச்சு அடுத்து உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வினோத்துக்கு வந்துட்டு வெளியே இருந்து வந்து தர்பீஸ் பார்த்துட்டு வந்தார். அதனால் வந்து ஒரு நம்ம என்ன சொன்னாலுமே வந்து ஒரு அப்போஸ் பண்ணி ஒரு அஃபென்சிவாக பேசி இப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக வந்து திவ்யா சொன்ன மாதிரி அமைதியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, கலாய்க்காமல் கொஞ்சம் அப்படியே அமைதியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லிடுறாங்க. இவர் என்னன்னா ஏற்றத்தாழ்வுன்னு கொண்டு போறாருக்கா, ஏற்றத்தாழ்வு வேற, நான் ஒரு மாதிரி அடுத்ததாக இவங்க அடுத்த பஞ்சாயத்து வந்து உள்ள தர்பீஸுக்கு வந்து தர்பீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட விக்ரம் சபரி உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து சாண்ட்ரா அரோரா வந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இவர் பேச இந்த மாதிரிலாம் ஓட்டுறாரு என்னைய, அப்போ அவர் ஏற்றுத்தாழ்வு அவர் பார்க்கலையா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த அங்கேருந்து திவ்யா ஒரு வாரத்தை வந்து அவன்னு சொல்லி அவங்க வந்து ஜாலியாக ஒரு வைப் மூடில் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பண்ண உடனே கோவம் வந்துருச்சு யாருக்கு, அரோராக்கு, சாண்ட்ரா எல்லாரும் வந்து அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா என்ன இது பேசிகிட்டு இருக்கோம்ல கேட்காதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா சமையல் கட்டு அது சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜாலியாக அப்படி தான் வைப் பண்ணிருப்பாங்க. நீ சண்டை போடுறதுன்னா வெளியே போய் பேசு, வெளியே போய் பஞ்சாயத்து பண்ண ஒரு ஓரமாக, அவங்க ஜாலியாக அப்புறம் அவங்க இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதில் வந்து அவங்க பாட்டுக்கு இருந்தது போயிட்டு இவங்க என்னமோ பெரிய அப்படியே பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி உட்காந்து பேசின உடனே எல்லாத்தையும் எரிச்சல் ஆகி போச்சு. இந்த மாதிரி கேட்ட உடனே அடுத்து வியானா அங்கேருந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவன் பிரவீன் என்ன நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியானே வியானா என்ன எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்ட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டி சொன்னது உங்க பிரவீன் இருந்துட்டு நெகட்டிவிட்டி என்ன சொல்றியா அப்படின்னு கேட்டோன்னே உன்ன இல்லை அவங்கள தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே நெகட்டிவிட்டின்னு வார்த்தை வந்தாலே நீங்கள் தான் நெகட்டிவிட்டி, நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி வியானா ஒரு மாதிரி கொதிச்சு அப்புறம் மறுபடியும் என்ன சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குரல் வேற அடுத்து ரம்யா இருந்துட்டு இருந்துச்சு. என்ன உள்ளே இருந்தேன் இப்படி இருந்தேன்னு, நாங்கள் மட்டும் உள்ளே இல்லையா வெளியே போயிட்டு நாங்களும் தான் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி விக்ரம் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் அமைதியாக இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல.
ஸோ வந்து அந்த மாதிரி வந்து இப்போ உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கூட விக்ரம் நல்லா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரோராலாம் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்துல இருந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தோடனே வந்து அரோராவுக்கு ஒரு மாதிரி என்ன எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பெரிய சண்டை, நீங்க பாட்டுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடில் வியானாக்கு வந்துட்டு என்ன ஓவரா சீனா போட்டிருக்கீங்க, போடா பஞ்சாயத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து வெறி ஆயிடுச்சு. சரி சும்மா நாங்க பட்டு விளையாடணும்னா என்ன எங்க ஹவுஸ்மேட் அடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் உரிமை இருக்குமா இந்த பேசுறத பத்தி நீங்க சொல்லவே கூடாது. முதல்ல ஒன்று வந்து திவ்யாவை வந்து ஏதோ ஒன்று சொன்ன உடனே வந்து எல்லாத்துக்கும் வந்து பொறுக்கல இந்த வெளியே இருந்து வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு. ஏன்னா வந்து திவ்யாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவங்க கேம் பிளே. ஸோ வந்துட்டு அவங்க யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் விளையாடுற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து திவ்யா ஒன்று கேட்ட உடனே எல்லாம் பாயிறாங்க எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ் உள்ள இருக்கிற ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியும், அதுக்கு ஆப்போசிட்டா திவ்யாவுக்கு பின்னாடி எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிற மாதிரி வந்து ஒரு விண்பம் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து திவ்யாவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக போய் அமையும். எல்லாம் அந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்காங்க, இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக இருக்காங்கிற மாதிரி மாறி போச்சு. லிட்ரலாக சொல்ல போனால் வந்துட்டு அங்கே இருக்க அந்த டீம்ஸையே வந்து பிடிக்கல எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். யார் சாண்ட்ரா அண்ட் வந்து சாண்ட்ரா, சபரி, அப்புறம் வந்து விக்ரம், இந்த 3 பேர் மெயின் ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ திவ்யாவை வந்து எனக்கு பிடிச்ச ஹவுஸ்மேட்டை திட்டுறப்ப எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லி வியானா குதிக்கிறாங்க. ஸோ வந்து ரம்யாவுக்கும் வந்து இங்கே சாண்ட்ரா விக்ரமா பிடிக்கல. ஸோ திவ்யாவை பிடிச்சி திவ்யாவை சொன்ன உடனே எல்லாரும் குதிக்கிறாங்க, எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க திவ்யா ஏதாவது ஒன்று சொன்னீங்க எகிரி பிடிச்சி அடிச்சிடும் அந்த மாதிரி வந்து ஒரு மோடில் இருக்காங்க. ஸோ அவங்க பயங்கர காண்டாயிட்டாங்க. சா என்னடா மரியாதையே இருக்க மாட்டேங்குது, ஒரு பஞ்சாயத்தை பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ வந்து உங்கள் பஞ்சாயத்து சில்லி போடா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி விரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. பயங்கர ரவுசாக தான் இருக்குது. திவ்யா வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு சொல்லி திவ்யா வந்து ஒரு மாதிரி அப்படி ஹைப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி சொல்லி விக்ரம் ஒரு மாதிரி சொல்லி சப்போர்ட் வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து. ஸோ வந்து இந்த சைடு பார்த்தோம்னா அரோரா வந்து அங்கே போகிற மாதிரியும் அரோராவும் திவ்யாவும் செம்ம வைப்ல இருந்தாங்களே. ஸோ வந்து இது வந்து மாறுற மாதிரி ட்ராக் மாறுற மாதிரியே வந்து இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து அரோரா வந்து தனியாக அங்கே அந்த ஹவுஸ்மேட்ஸ் கூடயே போகிற மாதிரியும், திவ்யா வந்து இங்கே வந்து புது வந்தவங்க கூட எல்லாம் எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் மிங்கிள் ஆகி அவங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியும் வந்து மாறி போச்சு ஒரு சுச்சுவேஷனு. ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்கா, மேல பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அது எதுவும் உங்களையும் தான் நீங்க கேட்கல, உங்க காதுக்கு விழல. வெளியே உட்காந்துட்டு சாண்ட்ராவும் விக்ரமும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவோட தான் வந்திருக்கா வியானா, ஏதோ ஒன்று பண்ணலான்னே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு எதுவும் இது பண்ண வேண்டியது இல்லை, முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச சாண்ட்ரா இது முன்னாடி என் கண்ணு முன்னாடியே விஷங்கிறாங்க, என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று புலம்ப. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இவ்வளோ நாளாக பண்ணதே வெளியே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து டப்புன்னு போட்டு உடைக்கிறாங்க. இவங்களால வந்து கட்டுப்படி தாங்கிட்டு இருக்க முடியல. அவ்வளோதான் ஃபைனல் வந்தாச்சுல, இதுக்கு மேலே என்ன அவ்வளோதான் கொஞ்சம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இவங்க டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. முதல் சீக்ரெட் டாஸ்க் பணப்பெட்டி டாஸ்க்கை வந்து கொண்டுட்டு வராங்க. அண்ட் இந்த டாஸ்க் என்னன்னா வந்துட்டு ஒரு புது ஹவுஸ்மேட் வந்து வந்திருப்பாங்க. அண்ட் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி வந்து ஒளிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து இது ஒரு சீக்ரெட் டாஸ்க், யாருக்கும் தெரியாது எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வர்சஸ் ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வச்சு விட்டாங்க. பட் வந்து இது வந்து எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இது எதுவுமே தெரியாது, சீக்ரெட் டாஸ்க்காக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நேற்றுக்கு எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்ச மாதிரி இந்த வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஹவுஸ்மேட் வருவாங்க, அவங்க வந்து ஒளிச்சு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து கெமி வராங்க, கெமியை வந்துட்டு தலை ரூமுக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறாங்க. அந்த ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளே பண்ணாங்க பாருங்க, சபரி இது அது தூக்கி போட்டு ஒரு மாதிரி ரவுஸ் பண்ணிட்டு இருக்கான் சபரி. அண்ட் வந்து இன்னொரு சைடு பார்த்தா எல்லாருமே அப்படியே என்னமோ சண்டை போடுற மாதிரி அப்படி ஒரு ப்ளே அப்படி ஒரு ஆக்ட் ஒரு மாதிரி இறங்கி செய்யலான்னு சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. சபரி ஒரு இறங்கி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி ப்ராங்க் ஆக்ட்னா சபரிக்கு வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் போல, ஒரிஜினலாக மட்டும் அப்படி இருக்க மாட்டாப்புல. அதை வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியல ஓவரா பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்புறம் சாண்ட்ரா போய் ஒளிச்சு வச்சு
கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. இந்த எக்ஸ் ஹவுஸ் மேட்ச் எல்லாம் ஹெல்த்தி கிராசர் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்குள்ளே பெட்டி எடுத்துகிட்டு போகணுமாம்மா 6 பேத்துல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்டு எப்படியோ கெமியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தண்ணி எல்லாம் ஆப்பிள் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு அடுத்து வந்து எல்லாரும் போய் கெமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பட் எக்ஸ் ஹவுஸ் மேட்ச் அப்படியே பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு இதுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் மாதிரின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் வந்து உங்களோட மெமரிஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் ஒரு ஹவுஸ் டூர் செய்ய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. இது சைக்கிள் அது தண்ணி. இன்னொன்னு நாங்க ரொம்ப நம்புற ஒரு பர்சன் ஒரு விஷயம் எனக்கு சாண்ட்ரா பண்ணிருக்காங்க. அது இருந்தா அது எனக்கு ஹர்ட் பதில் சொல்லலாம் இல்ல இது என்னோட டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்த மாதிரி வச்சுட்டாங்க. அண்ட் வந்து எக்ஸ் ஹவுஸ் மேட்ச் எல்லாத்தையும் கூட்டிட்டு அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. வியானாவுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு போல. டேய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் போரிங்காக இருக்குடா, இது சைக்கிள் இது குதிரை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கடுப்பாயிடுச்சு போல். இதெல்லாம் வந்து தெரிய வரும்போது வியானா அவ்வளவுதான் ஆனால் பாவியெல்லாம் எங்களை வச்சு கேம் விளையாட செம பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனல் ஹவுஸ் மேட்ச் வந்து பயங்கரமாக ஒரு கேமை போட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கவே வந்துட்டு இதை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கப்போ ரம்யா இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நான் வந்து நிறையா வந்து கவலையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சாண்ட்ராட்ட. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு அவங்க தான் வந்து என்னை வந்து பின்னாடி இதே இடத்துல பேசிட்டாங்கன்னு சொல்லி டப்புன்னு போட்டு உடச்சிட்டாங்க. என்ன ரம்யா திடீர்னு எங்கடா இன்னும் கக்கலையேன்னு பார்த்தேன். அதுவும் ரம்யா உடனே அப்படியே அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து இப்போ தான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன நடந்துச்சு சொல்லி தனியாக கூட்டு போய் நான் தனியாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. எனி டைம் அவள் வந்து பொய் சொல்லுவாள் அப்படின்றது எனக்கு மனசில் இருக்குது. அதுதான் சாண்ட்ராவா இல்லைன்னா நான் போகும்போது என்னை கட்டு பிடிச்சி அழுதாங்களே அதுதான் சாண்ட்ரா. அது நீங்கள் விக்ரம் கூட சேர்ந்து நல்லா தான் இருக்க, என் கூட நல்லா தான் இருந்த, என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்க. தனியாக கூட்டு போய் பேசின உடனே வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து இப்படி நடந்துக்கிட்ட, அதுக்கப்புறம் மறுபடியும் எவிக்ஷன் அப்பா அப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு எல்லாமே நடிப்பு மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. அண்ட் விக்ரம் கூட சண்டைன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசுகிறீங்க, அப்புறம் ஒன்றா பேசிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஃபுல்லாகவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஓ நான் நடிக்கிறேன்னா வச்சுக்கோங்க, ஃபேக்கு அப்படியே இருந்துட்டு போகுது, நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களா நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா சைட்லேருந்து என்னென்னா இது எல்லாமே கேமு, யாரையுமே நம்பக்கூடாது, நான் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருந்துக்குவேன், ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருந்துக்குவேன், உங்களை பற்றி நல்லாவும் பேசுவேன், உங்கள் கூட இருக்கும்போது நல்லாவும் பேசுவேன், பின்னாடி போய் எப்படி வேணாலும் பேசுவேன், அதான் என் கேமு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரிலப்பா இதுதான் எனக்கு கேமு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்கள் புரிஞ்சிக்காத நீங்கள் தான் வந்து அப்படி தத்தியாக இருந்திருக்கீங்க. ஸோ அவங்கள குத்தம் சொல்லி ஒன்று பிரயோஜனம் இல்லை. ரம்யாவுக்கு வெளியே போகணுன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு ஆமாம் இதுதான் எனக்கு தெரியல, நான் இப்படி தான் கேம் விளையாட முடியும், எல்லாத்தையும் நம்பிட்டா இருக்க முடியும், இது கேம் ஷோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க. நியாயம் தானே? எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. அந்த நம்பிக்கை உனக்கு எனக்கு எப்பவுமே பகிர்ந்தது கிடையாது. இருக்கிற யாரையும் நம்பல. சாண்ட்ரா நீ என்ன நம்புது எல்லாரும் யார் மேல எனக்கு ட்ரஸ்ட் இல்லை. இப்படி சொன்னோடனே ரம்யானால பொறுத்துக்க முடியல. என்ன இதுக்கு மேலே என்னத்தை பேச, இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ மறுபடியும் விக்ரம் வந்து இப்போ இவ்வளோ நேரம் விக்ரம் கூட இப்படி பேசினீங்கன்னா ரம்யா சொல்லிருந்தா உடனே பின்னாடியே விக்ரம் வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விக்ரம் நான் என்ன விக்ரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் விக்ரம் கூட ஒரு அழுகையை போட்டு இந்த மாதிரி எல்லாரும் இப்படி வந்து சொல்கிறாங்க கேம் பிள்ளை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரை தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதறி இருக்காங்க. தெரியுது புரியுது ஓகே அப்படிங்கிற மாதிரி எதிரிகளாக இருந்தவர்கள் வந்து எக்ஸ் ஹவுஸ் மேட்ச்லாம் வந்ததில் சண்டையை போட்டு இவங்க 2 பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். உச்ச போகவா கெமி எவ்வளோ நேரம் வந்து உள்ளே உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு கெமிக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா ஹவுஸ் மேட்சையும் நான் வந்து நீங்கள் அங்கே வந்தால் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு விக்ரம் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அது சபரி வந்துட்டு நாங்கள் வந்து ஜெயிக்க வேண்டியது ஆக்சுவலி 2 லட்சம், பட் வந்து டாஸ்க் 1 முடிவில் வந்து எங்களுக்கு 1 லட்சம் தான் கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து கேம் விளையாடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாப்புல அவங்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களும் பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு 2வது ஒரு டாஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு வந்து தரேன், அது வந்து கெமிக்கும் அண்ட் வந்து நீங்கள் ஒரு 3 பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம், அது யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு இது ஒரு டாஸ்க் அவ்வளோலாம் சொன்னோன்னே சபரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இந்த சபரி வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபைனல் சூப்பராக விளையாண்டதுலேருந்து டாஸ்க் வந்து
இந்த ஐடியா சொல்கிறது இதெல்லாம் வந்து சபரியை வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க, மிச்ச ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி வந்து மாறி இருக்கு சபரியோட கேம் பிளே வந்து அந்த மாதிரி அவனை கவனிக்கிற அளவுக்கு வந்து அது வந்து கொண்டுட்டு போயிருக்கு. ஸோ எல்லாருமே கவனிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சபரி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை கழுவி ஊற்றுறேன்னா ஈஸியாக கழுவி ஊற்றுவாங்க. ஸோ வந்துட்டு வெளியே உட்காந்து எல்லாத்தையும் வர வச்சு நம்மளாம் ஒவ்வொருத்தராக வந்து நம்மளை பற்றி எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ அங்க வரைக்கும் எந்திரிக்க முடியாது. ஸோ செகண்ட் க்ளோஸர் அதேவே இருக்கட்டும், சரியா அவ்வளோ தெரியும். ஸோ என்னோட நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 3 வாரம் சபரி இந்த எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருக்குங்களா, அங்கே போய் உட்காந்துக்கிட்டே மெண்டல் பயிலா ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது வந்து காமனாக படித்து காமனாக தானே போகும். அப்போ இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இவங்க டாஸ்க்குங்கிறாங்க, காசு வருது, எல்லாமே நடக்குது, ஆனால் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி இப்படி பண்ணுறாங்களே சொல்லி ஒருத்தர் சுதாரிச்சிருக்க வேணாம், இதுலேயே தெரியுதுடா நீங்கள் ஏன் வெளியே போனீங்க தட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இப்படி ஏமாந்து போயிட்டாங்க. ஸோ வந்து அப்படியே வந்து சைஸாக கொண்டு போய் அவங்க சாப்பாடு வந்து கொடுத்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க டாஸ்க்கை. தேங்க்யூ சிக்கு உணவளித்தது. இதை ஸ்போர்ட்டிவாக விளையாடி இருக்கீங்க நீங்கள். பிக் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து என்னென்ன டாஸ்க் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வந்தாங்க, அடுத்து பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்குலாம் அப்போ தான் புரியுது, ஓ என்னமோ பண்ணியிருக்காங்க, அப்போ தான் எங்களுக்கு புரியுது என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு டாஸ்க்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறாங்க. அப்புறம் கெமி வராங்க லிவிங் ரூம் வர சொல்லிட்டு, அப்புறம் கெமி அப்படின்னு சொன்னோடனே இந்த டாஸ்க் மூலியமாக இப்படி விளையாண்டதுனால இதெல்லாம் வந்து தெரியாமையே நீங்கள் இருந்தீங்க. அவங்க வந்து 3 பேர் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, பட் வந்து உங்களுக்கு தெரியல, இப்படி வந்து இது பண்ணிட்டீங்க ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள இது சொன்னோடனே வியானாவுக்கும் திவாகலாம் அப்படியே மூஞ்சி பொக்குன்னு போயிடுச்சு, இப்படி ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவம் மாறாங்க, வெறி ஆகுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வந்து அப்படி ஏமாற்றி ஒரு வழியாக ஒரு 3 லட்சம் ரூபா வந்து டாஸ்க் வந்து சேர்த்துட்டாங்க பணப்பெட்டியில். மீனுக்கு பொறி போடணும் சார், ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வந்துச்சு சார், ஸ்விம்மிங் பூல்ல. இங்க பாரு சார் வண்டி அனுப்புங்க சார், லேடிஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க, எல்லாம் ஜனங்களாம் வருது. காணவனது சொன்னோம் அடங்கவே மாட்டாரு. காலையில தான் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இப்போ திவாகர் வந்து குளிச்சிட்டு இருக்காப்புல தர்பீஸு. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. காணவனது வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் பிக் பாஸ் கிட்ட ஃபைனஜினா சார் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வந்து ஒன்று வந்து உள்ளே விழுந்துச்சு சார், திடீர்னு ஏதோ பேசுது சார் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சரியான பங்கமாக கலாய்ச்சிட்டு இருந்தார். இந்த தர்பீஸ் வேற வந்துட்டு அடுத்து ஒரு ஆட்டம் வேற போகிறார், குளிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கோமாளிக்கான் மாதிரி ஒரே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்புல. டான்ஸ் பயங்கரமான டான்ஸ், அதை பார்த்தீங்கன்னா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸை வேற போட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி பயங்கரமாக அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிக்கிறாங்க and all of that. Leave it to hell. அது போனா போகுது. ஏன்னா ஷோகேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஜய் டீம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு 5 lakhs. அடுத்து கெமி ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால் வெளியே நெகட்டிவிட்டி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்க, அதெல்லாம் வந்து தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசி அனுப்பி விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு LBW அதுலேருந்து வந்து விக்ராந்த் அண்ட் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்து ப்ரொமோஷனுக்காக அண்ட் அவங்க வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் பயமாகி போச்சு. அவ்வளோதான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மிட் நைட் எவிக்ஷனோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து கடைசியாக என்ன நடந்துச்சு, காசு வந்து கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு இந்த மாதிரி பணப்பெட்டியில் ரொம்ப காசு இன்னும் வந்து சேரலைல, எவ்வளோ கேம் வச்சாலும் சேராது போலேன்னு வந்து முடிவாயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது மூலியமாக அப்பப்போங்கிற மாதிரி டாஸ்க் வந்து பண்ணி காசு வந்து சேர்த்துறாங்க. ஸோ வந்துட்டு அந்த டீம் மூலியமாக ஒரு பணத்தொகையும் கொடுத்துட்டு பணத்தை ஃபுல்லாக வந்து நல்லா பெட்டியில் வந்து ஏற்றி விட்டாங்க. 50 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் குறைய வேணாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க அழகாக ஜாலியாக அப்படிங்கிற மாதிரி. ஆண்ட்ரா என்னை பற்றி பேசினா நான் கவலைப்பட மாட்டேன், நான் கூட இருந்தால் நான் உன்னை பற்றி பின்னாடி பேசக்கூடாதான்னு கேட்குறான். நான் போயிட்டு பாத்ரூம்ல என்னன்னா அவரோட இவரே வந்து வெளியில அட்ரஸ் பண்ணாரு இந்த விஷயத்தை. அப்படி இப்படின்னு பெட்டியில சேர்த்து ஒரு வழியா வந்து ஒரு 13 லட்சம் வரைக்கும் சேர்த்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு உட்காந்து பேசுறாங்க. கானாவினத்தை வந்து மண்டையா கழுவிட்டு இருக்காங்க. யார் வியானா ரம்யா மடைய கழுவுறாங்கன்னா அவங்க வந்து ரெடியாக வந்திருக்காங்க. 2 பேர் வந்துட்டு விக்ரம் சாண்ட்ரா அடிச்சு நொறுக்குறோண்டா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெறியில் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம் பிளே விளையாண்டிங்களா அவங்கள சாவடியாக விட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சு கட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இப்படி அவங்க வந்துட்டு
அழுகிறேன்னு சொல்லிட்டு கேம் விளையாடாங்க. அப்போ ஏன் சாண்ட்ரா மட்டும் இது சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்த குறைகள் எல்லாத்தையும் போட்டு சொல்லி டேமேஜ் பண்ணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க போல. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு அடுத்தது வந்து ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீ அழுகுவ, ஒரே ஒரு விஷயத்துக்காக சீரியஸ்லி நீ அழுகு. இவ ஸ்டூப்பிடா ஏதாவது அவங்கள பத்தி பேசக்கூடாது. நீ உன் புருஷன் புள்ளைய வச்சு விளையாடுமா வச்சு விளையாடுறாங்க. திவ்யாவையும் அடுத்து வந்து திவ்யாட்ட தனியாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி உன்னைய பற்றிலாம் இப்படி பேசியிருக்காங்க வெளியே, அதை வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடாது, நீ வெளியே போய் பார்த்தீங்கன்னா அழுதுருவ அப்படின்னு சொல்லி ரம்யாலாம் சொல்கிறாங்க. அழுதுருவியா? நானும் அழுக மாட்டேன், எதுக்காகவும் நான் எதுக்கு அழுகணும், இவன் இது பண்ணுறதுலாம் நானும் அழுக மாட்டேன்னு வீணா இல்லை திவ்யாலாம் அழுக மாட்டா, திவ்யா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல திவ்யா சி என்ன வேணாலும் சொல்லிட்டேன், அதுக்காக நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த இந்த மாதிரி விஜய் சேதுபதி பேசும்போது கை தட்டு இது பண்ண சொல்லாதேன்னு சொன்னது அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை இருக்குது. திவ்யா வந்து ரொம்ப தைரியமான ஆள், இதான ஆள் பா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு திவ்யாட்ட பேச எப்படின்னா வந்து திவ்யாவே வந்து அப்போஸ் பண்ணி இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா திவ்யாவும் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க மட்டும் என்ன புருஷனை வச்சு பிள்ளைய வச்சு கேமரான்னு சொல்லி அப்படி இப்படின்னு வார்த்தையெல்லாம் விடுறாங்க. ஸோ வந்துட்டு திவ்யா கம்முன்னு அமைதியாக இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நீ பேசாதான் எக்ஸ் ஹவுஸ் மேட்ச் நீ ஃபைனல் கண்டஸ்டன்ட், அதனால் வந்து நீ எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கியோ அவ்வளோக்கு வந்து நல்லது. ஸோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க அங்கங்கே வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, பச்சை மிளகாலாம் சாப்பிட்டாங்க, அதனால் வந்து திவ்யா அதுலலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்கள பற்றியே இப்படி பேசுனாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் வெறி வந்து இப்போ இருக்கிற கடுப்புக்கு நான்லாம் அப்படியே எரிஞ்சலான்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திவ்யா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஸோ 13 லட்சம் பெட்டியில் சேர அதோட வந்து இன்னைக்கோட வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ இந்த கடன் இந்த ரோஸ்ட்டை இதோட நான் முடிச்சுக்கல. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ரோஸ் நெக்ஸ்ட் கனலில் பார்க்குறேன். ஆண்டில் தேன் பாய் பாய் ஃப்ரம் தீபக், பாய் பாய் கேடிங் ஃபேம் லவ் லாட்ஸ்.